ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் யூனிட் 9 ரே ஆப்டிக்ஸோட இன்ட்ரோடக்ஷன். போர்டு எக்ஸாமுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். ஆனா பயமே ஆகாதீங்க, நம்ம இதை ரொம்ப சிம்பிளா தெளிவா பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இவ்ளோ ஈஸியான. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. நீங்க எப்பயாவது கவனிச்சிருக்கீங்களா? நம்ம நிழல் ஷேடோஸ், அதோட எட்ஜஸ், அந்த ஓரம் பார்த்தா எப்படி எவ்ளோ ஷார்ப்பா தெளிவா இருக்கு. யோசிச்சு பாத்தீங்களா? இந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ரே ஆப்டிக்ஸோட ஃபவுண்டேஷனே நமக்கு புரிஞ்சிடும். அந்த கேள்விக்கான பதில் ஒரு சிம்பிள் ஐடியால தான் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் லைட் ரே. லைட்டை பத்தி படிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு அதிசயமான சூப்பர் சிம்பிள் மாடல் இது. ஓகே, இப்போ நம்ம கண்ணாடி லென்ஸ் மாதிரி பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் கூட லைட் எப்படி இன்டராக்ட் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணணும். அது என்ன தெரியுமா? லைட் எப்பவுமே ஒரு நேர் கோட்ல, அதாவது ஒரு பர்ஃபெக்ட்லி ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்ணுதுன்னு நம்ம நினைச்சுக்கணும். இது ஒரு சிம்பிள் அசம்ஷன் தான், ஆனா ட்ரஸ்ட் மீ, இது ஒரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடியா. சரி, இதுதான் எக்ஸாமோட முக்கியமான பார்ட். உங்ககிட்ட ரே ஆஃப் லைட்னா என்னன்னு கேட்டா இதான் டெஃபினிஷன். தி ஸ்ட்ரெயிட் லைன் பாத் அலாங் விச் லைட் டிராவல்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா லைட் போற அந்த நேர்கோட்டு பாதை. ஓகே, ஒரே ஒரு ரேன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய ரேஸ் ஒன்னா சேர்ந்தா அந்த பண்டில தான் பீம் ஆஃப் லைட்னு சொல்லுவோம். ஒரு சிங்கிள் ஆரோ அது ரே, ஒரு கொத்து ஆரோஸ் அது பீம். அவ்வளோதான் சிம்பிள் டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஏன் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மாடல் ஒர்க் ஆகுது? லைட்னா அது ஒரு வேவ்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, அப்ப எப்படி அதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னு நம்ம எடுத்துக்க முடியும்? அதோட ரகசியம் சைஸ்ல தான் இருக்கு. சைஸ் மேட்டர்ஸ். கரெக்டான கேள்வி. இந்த கேள்வி கண்டிப்பா உங்க மனசுல வரணும். லைட் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஆச்சு. அப்போ ஒரு வேவ் எப்படி ஒரு நேர்கோட்ல போக முடியும்? ஒரு கான்ட்ரடிக்ஷன் மாதிரி இருக்குல்ல. இந்த கான்ட்ரடிக்ஷனுக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் ரே ஆப்டிக்ஸோட ஃபவுண்டேஷன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் லைட்டோட வேவ் லென்த் லாம்டா, அது எவ்ளோ தெரியுமா? சுமார் 500 நானோமீட்டர்ஸ். அது எவ்ளோ சின்னதுன்னு இமேஜின் பண்ணி பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப சின்ன அளவு. இன்னொரு பக்கம் நம்ம கையில வச்சிருக்கிற ஒரு புக்கை எடுத்துக்கலாம். அதோட சைஸ் ஒரு 20 சென்டிமீட்டர்ஸ் இருக்குமா? இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. அந்த புக் லைட்டோட வேவ் லென்த்தை விட சுமார 4 லட்சம் மடங்கு பெருசு. 400,000 டைம்ஸ் பிகர். இவ்ளோ பெரிய ஒரு சைஸ் டிஃபரன்ஸ் இருக்கிறதால தான் அந்த லைட்டோட வேவ் நேச்சர், அந்த அலைத்தன்மை நம்ம பெரிய பொருட்கள் கிட்ட கவனிக்கவே முடியாது. அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போற மாதிரி தான் நமக்கு தெரியும். இன்ட்ரெஸ்டிங். சோ இதுக்கு தான் பிசிக்ஸ்ல ஒரு பேர் இருக்கு. அதுதான் தி ரே அப்ராக்சிமேஷன். லைட்டோட வேவ் லென்த் ஆப்ஜெக்ட்ஸோட சைஸை விட எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மாலா இருக்கிறதால அதோட பாத்த நம்ம ஒரு ரேனோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோ அப்ராக்சிமேட் பண்றோம். இதுதான் ரே ஆப்டிக்ஸோட அடிப்படை. ஆணிவேரே இதுதான். சரி, இப்போ கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. அப்போ இந்த மாடலை யூஸ் பண்ணி படிக்கும்போது என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவும் பண்ற தப்புகள், அதாவது சைலண்ட் கில்லர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ரெடியா? ரே மாடலோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் எங்க தெரியுமா? ரிஃப்ளெக்ஷன்ல தான். இதுல 2 கோல்டன் ரூல்ஸ் இருக்கு, லைஃப் லாங் மறக்க கூடாது. நம்பர் 1, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் எப்பவும் ஈக்குவல். ஆங்கிள் I ஈக்குவல்ஸ் ஆங்கிள் R. நம்பர் 2, இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் தி நார்மல். நார்மல்னா என்ன? அந்த சர்ஃபஸ்க்கு 90 டிகிரீஸ்ல இருக்கிற லைன். இந்த மூணுமே ஒரே பிளேன்ல தான் இருக்கும். இத பத்தி நம்ம இன்னும் டீடைலா அடுத்த செக்ஷன்ல பாப்போம். ஓகே, இப்போ வருது எக்ஸாம்ல மாட்டிவிடக்கூடிய சைலண்ட் கில்லர் நம்பர் 1. அப்போ லைட் எப்பவுமே எல்லா சிச்சுவேஷன்லயும் ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் டிராவல் பண்ணுமா? பி கேர்ஃபுல். ரொம்ப கவனம். இந்த ரே அப்ராக்சிமேஷன்ஸ் பேர்லே இருக்குல்ல, அப்ராக்சிமேஷன்னு. இது ஒரு அப்ராக்சிமேஷன் தான். இது மிரர் லென்ஸ் மாதிரி பெரிய ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் கரெக்டா ஒர்க் ஆகும். ரொம்ப சின்ன லைட்டோட வேவ்லென்த் சைஸ்க்கு இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் கூட லைட் இன்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு நம்ம அடுத்த சாப்டர் வேவ் ஆப்டிக்ஸ்ல படிப்போம். சோ ஆன்சர் என்ன? லைட் ஆல்வேஸ் டிராவல்ஸ் இன் a straight line சொல்லக்கூடாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். கிளியரா? அடுத்த சைலண்ட் கில்லர் நம்பர் 2. ஒரு சிங்கிள் ரே ஆஃப் லைட், அதை நம்மளால உண்மையிலே பார்க்க முடியுமா? இஸ் இட் a real thing? கிடையவே கிடையாது. ஒரு ரே என்கிறது ஜஸ்ட் ஒரு ஐடியா, ஒரு கற்பனை. அது லைட் டிராவல் பண்ற பாதையை குறிக்கிற ஒரு கான்செப்ட் தான். நம்ம உண்மையில பார்க்கறது பீம் ஆஃப் லைட். அது கோடிக்கணக்கில் ரேஸ் ஒன்னா சேர்ந்த ஒரு கூட்டம். ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ரே இஸ் அ தியோரெட்டிக்கல் பாத், பீம் இஸ் வாட் வி ஆக்சுவலி see. ஓகே, சரி,
இப்போ இந்த அடிப்படை கான்செப்ட் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு சின்ன ஐடியாவை வச்சு நம்ம இந்த சாப்டர்ல என்ன பெரிய விஷயங்களை அன்லாக் பண்ண போறோம்னு பாப்போம். இதுதான் உங்க சாப்டருக்குள்ள போறதுக்கான ரோட் மேப். ஸ்டெப் 1, ரேனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். செக். அதுக்கப்புறம் இந்த ரேய யூஸ் பண்ணி நம்ம ரிஃப்ளெக்ஷன் பத்தி படிப்போம், மிரர்ஸ பத்தி. அடுத்து ரீஃப்ராக்ஷன், அதாவது லென்சஸ பத்தி. ஃபைனலா இதெல்லாம் ஒன்னா சேர்த்து எப்படி டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப் மாதிரி ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பில்ட் பண்றாங்கன்னு பாப்போம். சோ பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த ஃபர்ஸ்ட் ஐடியா எவ்ளோ முக்கியம்னு. ஓகே, இன்னைக்கு கிளாஸோட முக்கியமான டேக்அவேஸ் ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் 1, லைட்டோட வேவ் லென்த்தை விட ஆப்ஜெக்ட்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும்போது தான் நம்ம ரே ஆப்டிக்ஸ் மாடலை யூஸ் பண்ணுவோம். பாயிண்ட் 2, ரேங்கிறது லைட்டோட நேர்பாதை. நிறைய ரேஸ் ஒன்னா சேர்ந்தா அது பீம். பாயிண்ட் 3, இந்த சிம்பிள் மாடல் பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இதுதான் மிரர்ஸ், லென்சஸ், டெலிஸ்கோப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, போகும்போது உங்களுக்காக ஒரு யோசனை, ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட். இங்க நம்ம ஒரு வேவை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னு சிம்பிளிஃபை பண்ணி எவ்ளோ பெரிய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம், சரியா? அதே மாதிரி பிசிக்ஸ்ல வேற எந்த இடத்துலலாம் நம்ம காம்ப்ளெக்ஸ் ஆன ஒரு உலகத்தை புரிஞ்சுக்க இது மாதிரி சிம்பிள் மாடல்ஸ் யூஸ் பண்றோம்? யோசிச்சு பாருங்க. நம்ம அடுத்த செஷன்ல சந்திக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.